சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம ரவி வேலை பார்க்குற ஹோட்டலோட ஓனரோட பொண்டாட்டி, பொண்ணு 3 பேருமே வராங்க. அந்த ஓனர் இருந்துகிட்டு, "இதுதான் என்னோட பொண்ணு. வெளிநாட்ல போயிட்டு ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல இவங்க தான் டேக் ஓவர் பண்ணிக்க போறாங்க." அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரவி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, "இந்த மாதிரி என் கூட ஓனர் மாரி நடந்துக்க வேணாம். ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்குங்க." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஸ்ருதி என்ட்ரி குடுக்குறாங்க. ஸ்ருதிய கூப்பிட்டு, "இதுதான் என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு ரவி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. "என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன்னைய பார்த்தா கல்யாணம் ஆன பையன் மாதிரியே தெரியலையே!" அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவிய கூப்பிடுறாங்க. ஆனா ரவி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல என்னால இன்னைக்கெல்லாம் வர முடியாது வெளியில" அப்படின்னு சொல்லி ஸ்ருதிய அனுப்பி வச்சர்றாங்க. இங்க இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பிஏ இருக்கிறார் இல்லையா? பிஏவ பார்க்கறதுக்காக ரோகிணியும், வித்யாவும் ஸ்கூட்டில வராங்க. வந்தது மட்டும் இல்லாம பிஏவ பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிஏ சாதாரண ஆளா? "என்னாலலாம் வேலைலாம் பார்க்க முடியாது. அதனால ஃபைனலா ஒரு 30,00,000 செட்டில் பண்ணிடு. நான் அதுக்கப்புறம் உன்னைய எதுவுமே கேட்க மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. 30,00,000க்கு நான் எங்க போவேன்? அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்க, அதான் உன் புருஷன் பெரிய ஷோரூமே வச்சிருக்கான்ல. 30,00,000 உன்னால அரேஞ்ச் பண்ண முடியாதா? உனக்கு 2 நாள் டைம் குடுக்குறேன். அதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. இங்க இது நடந்துட்டு இருக்க மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. மீனாவோட அம்மா வர வர சத்யாவோட போக்கே சரியில்ல. சத்யாவோட சட்ட பாக்கெட்ல சிகரெட் தூள்லாம் இருக்கு. அவன் குரூப் ஸ்டடின்னு போயிட்டு என்ன பண்றான்னே தெரியல. அவன் ஒழுங்கா படிக்கவே மாட்டேங்கிறான். அப்படி இப்படின்னு சொல்லி வச்சர்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி மீனா நான் போயிட்டு பார்த்து பேசுறேன் அப்படின்னு சிட்டிய பார்க்க போக, அங்க சிட்டிக்கும் நம்ம மீனாவுக்கும் ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரோமோல பார்த்த மாதிரி வாய் தகராறு, அடிதடியா போயி, மீனாவ புடிச்சு சிட்டி இடிச்சு தள்ளிவிட, அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா முத்து வர, முத்துவுக்கு பயங்கரமா கோவம் "என் பொண்டாட்டிய அடிக்கிறியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிய போட்டு பொரட்டு பொரட்டுன்னு பொரட்டி எடுத்து கையெல்லாம் முறுக்கு முறுக்குன்னு முறுக்கி விட்டு கிளம்பிடுறாப்ல மீனாவ அழைச்சுக்கிட்டு. இங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம மீனா தலையில ரத்தம் வருது இல்லையா? கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.